சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சற்று நேரம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வசனம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். இன்று தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தரின் கண்கள். அது ஒரு முறை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். ஆம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவும் பார்த்தோம். எப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உங்கள் ஆலயத்தின் மீதும் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தரின் கண்கள் அழகானது. கர்த்தரின் கண்கள் பரிசுத்தமுள்ள கண்கள், மனதுருக்கம் நிறைந்த கண்கள். அப்படிப்பட்ட கர்த்தரின் கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் சொல்கிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்கிறார். கர்த்தரினுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆம், கர்த்தர் தாமே நம்மை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை, அதாவது பரிசுத்தமான வழியை அவர் காட்டுகிறார். நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை நடத்தினார். கர்த்தரின் கண்கள் வன் கண்கள் அல்ல. கர்த்தரின் கண்கள் பொறாமை கொண்டது அல்ல, பெருமை கொண்டதும் அல்ல. கர்த்தருடைய கண்கள் அது பரிசுத்தம் உள்ள கண்கள், அழகான கண்கள். கர்த்தரின் கண்கள் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகள் மீதும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சபைகள் மீதும் உங்கள் ஊழியங்கள் மேலும் கர்த்தரின் கண் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆலயத்திலே உங்கள் சபையிலே கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறமாய் இருக்கிறோம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், கர்த்தருடைய கண்களும் இருதயம் நம்முடைய ஆலயத்தில் அது இருக்கிறது. அது நிரந்தரமாக இருக்கிறது. ஆகையால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நம்மை நடத்துவார். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். ஆம், கர்த்தருடைய கண்களும் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். வேதம் சொல்கிறது, நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், அவர் நம்மை காண்கின்ற தேவன். கர்த்தருடைய கண் நமது ஆலயத்திலே என்னாலும் இருக்கும். அது மட்டும் அல்லாம வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறது. கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆம், நாமளே ஆலயமாய் இருக்கிறோம் என்றால் நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் வாசம் பண்ணுகிற நம்மிடத்தில், நம்முடைய இருதயத்தில் அது மிகவும் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நோவாக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆகையால் அவனும் அவன் குடும்பத்தார் அனைவரும் ஜல பிரவாகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். நோவா நீதிமானும் உத்தமனாய் இருந்தான். அது மட்டுமல்லாமல் தேவனுடைய
தேவனோட எப்பொழுதும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய கட்டளையின்படி கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்தான். அது நிமித்தம் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பேழையை கர்த்தர் சொன்னபடி செய்தான். ஆம், இத்தனை அடிதான் உயரம் இருக்க வேண்டும் பேழை, இத்தனை அடி நீளம் அகலம் என்று கர்த்தர் எப்படி பேழையை உண்டு பண்ண சொன்னாரோ அதன்படியே அவன் பேழையை உண்டு பண்ணான். இங்கே பேழையை நாம் ஆலயத்துக்கு சபைக்கு நாம் ஒப்பிடலாம். ஆம், கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அதுபோல நாமும் நீதிமானும் உத்தமனும் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அப்போது கர்த்தருடைய கிருபை நம் மீது இருக்கும். ஆம், நாம் உத்தமனாய் ஜீவிக்க வேண்டும், நீதிமானாய் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும். அதுபோல ஆபிரகாமுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதை நாம் ஆதியாகமம் 18 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார், விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். ஆம், நம்முடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த வேண்டுமென்றால், நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்ப வேண்டும் என்றால், கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் நம்மேல் அது நோக்கமாய் இருக்க வேண்டும். ஆம், கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். காரணம், கர்த்தருடைய கண்கள் ஆபிரகாம் மீது வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தரின் கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் தேவனை முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அவன் போகும் இடமெல்லாம் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினான். இதுபோல நாமும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்வோம், முழங்காலப்படியிட்டு ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய கண்கள் நம் மேல் நோக்கமாய் இருக்கிறது. தானியேல் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு அவன் கர்த்தரை தொழுது கொண்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் நிமித்தம் அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் முடிந்தது. கர்த்தர் நம்மை காண்கின்ற தேவன். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 நாளாகவும் 16 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு என்று சொல்லுகிறது. யோபு 7 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாய் இருக்குது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நம் மேல் நோக்கமாய் இருக்கிறது போல நம்முடைய கண்களும் கர்த்தர் மேல் நோக்கமாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 25:15 இப்படியாக சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார் என்கிறார். ஆம், நம்முடைய கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய கண்களும் நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது, நம்ம வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோல நம்முடைய கண்களும் கர்த்தர் மேல் எப்போதும் நோக்கமாய் நம்முடைய கண்கள் கர்த்தர் மேலேயே வைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இன்னும் தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி சொல்கிறார், அதாவது ஜெபிக்கிறார், தேவனே என்னை ரட்சியும், நான் இளைத்து போனேன், நான் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போகிறது என்று சொல்கிறார். ஆம், அவருடைய கண்கள் பூத்து போகக்கூடிய அளவுக்கு கர்த்தரை அவன் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆமென். மேலும் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் என்கிறார். உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரும் என்று ஜெபிக்கிறார். ஆம், நாம் வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்து வேதத்தை நாம் தியானிக்கும் போது
கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை அவர் திறக்கிறார். ஒரு வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலாம் என்று ஜெபிக்கிறார். மேட்டுமையான கண்கள் நம்ம இடத்தில் காணப்படக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 22:9 சொல்கிறது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்கிறது. அதாவது தரித்திரனுக்கு இறங்குகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. நமது கண்களில் இரக்கம், மனதுருக்கம் இருக்க வேண்டும். இயேசு மனதுருக்கம் உடையவர். இயேசு தலான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாகி இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். அதாவது ஜனங்கள் மேல், மக்கள் மீது இயேசு மனதுருகி தம்முடைய சீசுகள் நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று அவர் மனதுருகினார். அது மட்டுமல்லாம கர்த்தர் சுகவீனமாய் இருக்கிறவர்கள் மேல், அநேக ஜனங்கள் மீது அவர் மனதுருகி வியாதியிலிருந்து அவளுக்கு சுகம் கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அது மனதுருக்கம் உடைய கண்கள். அதுபோல நம்முடைய கண்களும் மனதுருக்கம் உடைய கண்களாய் இருக்க வேண்டும். மக்கள் மீது நாம் இரக்கம் உள்ளவர்களாய், தயவு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்திலே அவர் நன்மை செய்வர்களாகவே சுற்றித் திரிந்தார். அதுபோல நாமும் இந்த உலகத்திலே நாமும் நன்மை செய்வர்களாகவே நாம் இந்த உலகத்திலே சுற்றித் திரிவோம். கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையும் நம்மோடு கூட இருக்கிறது. சங்கீதம் 123:1 மற்றும் சங்கீதம் 139:16 நான் வாசிக்கிறேன். தாவீது ராஜா சொல்கிறார், உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கருவை உமது கண்கள் கண்டது என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய கருவையும் கர்த்தருடைய கண்கள் கண்டது. நாம் தாயின் வயிற்று உருவாக்கும் முன்னே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று நாம் வேதம் சொல்கிறது. நாம் தாயின் கருவில் உருவானது முதல் இந்நாள் வரை கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டு நம்மை பாதுகாத்து, நம்மை பரிசுத்தம் பண்ணி, நம்மை வழிநடத்தி, நீதியின் பாதைகளே, பரிசுத்தமான பாதைகளே அவர் வழிநடத்தி வருகிறார். இன்னும் அவர் நம்மை வழிநடத்துவார். காரணம், கர்த்தருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் அது நோக்கமாக இருக்கிறது. நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடவில்லை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன், என்னுடைய வலது கரத்தினால் உன்னை தாங்கி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன், நீ கோடா கொடியாய் பெருகுவாய். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதீர்கள். கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் 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 கர்த்தருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டு இருக்கிறது. சகையு தேவனை பார்ப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஓடோடி போனான். ஆம், அவனுக்குள்ள நான் இருந்தபடியால் அவன் பார்க்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவனுடைய கண்கள், சகையனுடைய கண்கள் அங்கே இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று அந்த கூட்டத்திலே அவனுடைய கண்கள் தேடினது. அவனுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக ஆசையாக இருந்தது. ஆம், இயேசுவை பார்த்தான். சகையனுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது. இயேசு கிறிஸ்துடைய கண்களும் சகையை பார்த்தது. மரத்தை விட்டு கீழே இறங்கி வா என்று சொன்ன உடனே சகைவு கீழே இறங்கி வந்தான். இயேசு கிறிஸ்து, நான் இன்று உன் வீட்டுக்கு வர வேண்டும், உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு தங்கினார். அப்பொழுது சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்றார் சொன்னார். ஆமென். கர்த்தருடைய கண்கள் சகை மீது அது வைக்கப்பட்டிருந்தது. அதே போல சகையும் கர்த்தர் பார்க்கும்படி, கர்த்தரை பார்க்கும்படி அவருடைய கண்கள் இயேசு கிறிஸ்து மேல் நோக்கமாக இருந்தது.
அதனாலே சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆம், நம்முடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வர வேண்டுமா? கர்த்தரை நாம் தேடுவோம். அதிகாலையில் என்னை தேடு, என்னை கண்டறிவார்கள் என்ற வார்த்தையின்படி நாம் அதிகாலையிலே கர்த்தரை தேடுவோம். சகைவு எப்படி ஆவலோடு ஆசையோடு இயேசு கிறிஸ்துவை தேடி போனான், அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதுபோல நாமும் கர்த்தரை தேடுவோம், நம்முடைய வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும். முடிவு வரைந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல பேதுரு 3 தரம் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். 3ஆம் தரம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும் போது கர்த்தருடைய கண், இயேசு கிறிஸ்துவனுடைய கண் பேதுரு மேல் பட்டது. 3ஆம் முறையாக பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும் போது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் பேதுரு மேல் பட்டது. சேவல் கூவிட்டு பேதுரு மனங்கசந்து அழுதான். ஆம், அவன் செய்த பாவத்தை உணர்ந்து அவன் கண்ணீர் விட்டான். மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். இயேசுவிடம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். அதன் நிமித்தம் பேதுரு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு பல வரங்களை கொடுத்தார். ஒரு நாள் பிரசங்கத்திலே பேதுரு பண்ண 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆம், கர்த்தருடைய பார்வை கண்கள் பேதுரு மேல் பட்டது. அதே போல கர்த்தருடைய கண் நம்மேல் பட வேண்டும். எப்போதும் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். மறுபடியும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு பண்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமா, எங்கள் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான நாளுக்காய், இந்த அதிகாலை வேலைக்காய் நன்றி உரிமை சோத்திருக்கிறோம். ஒரே கடந்த நாட்கள் முழு எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி. உம் அழகான கண்கள் ஆண்டவரே எங்களை கண்டதுனாலே ஆண்டவரே சோத்திரம், நாங்கள் பிழைத்துக் கொண்டோம். ஆமென். உம்முடைய அழகான கண்கள், உம்முடைய கிருபையின் கண்கள் ஆண்டவரே எங்களை கண்டதுனாலே ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாரும் அறியாத எங்களை நீர் எங்களை நன்றாய் அறிந்து எங்களை தேடி வந்த நல்ல நேசரே,
உமக்கு சோத்திரம் சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தூக்கி எறியப்பட்ட எங்களை வேண்டுமென்று சொல்லி, உமக்கு வேண்டுமென்று சொல்லி நீ எங்களை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உமக்கு நன்றி 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 அப்பா. உம்முடைய காருண்யம் எங்களை ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே இந்த அதிகாலை ஜெபங்களை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த அதிகாலையில கலந்து கொண்ட ஒவ்வொரு மேலும் உடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமே, உம்முடைய கண்கள் ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே உலாவிக் கொண்டு இருக்கிறது. நீர் எங்களை காண்கின்ற தேவன். எல்லா ஜனங்களையும் ரட்சியும் அப்பா, எல்லா ஜனங்களையும் ரட்சியும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே வருகைக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. அந்த புத்தியுள்ள 5 கண்ணிகளை போல ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்களும் ஆயத்தமாக இருக்கணும். மற்றவங்களையும் நாங்களும் ஆயத்தப்படுத்தணும். அவர்களுக்கு நாங்கள் காவலனாய் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம். தொடர்ந்து அடே அப்பா எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. துதிக மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.